ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷனுடைய சப்சிஸ்டன்ஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இதெல்லாம் கிராஃப்ட், அப்புறம் பாட்ரி எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த இதில் வந்து கண்டினியூவாக ஆர்ட்ஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட், அவங்களுடைய கலைகள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். டெரகோட்டா அப்புறம் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பாட்ரியில் வந்து பெயிண்டிங்ஸ் வச்சு அவங்க வந்து கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ப்ரோன்ஸ் இமேஜை வந்து ஹரப்பன் சைட்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அவங்களோட ஆர்டிஸ்டிக் நேச்சரை வந்து ப்ரோன்ஸ் இமேஜ் மூலயமா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரீஸ்ட் கிங்கு, அப்புறம் ஸ்டியேட்டு, டான்சிங் கேர்ள், காப்பரில் செய்யப்பட்ட டான்சிங் கேர்ள் மொஹஞ்சதாரோலேருந்து எடுக்கப்பட்டது. அப்புறம் ஸ்டோன் கல்ப்சர்ஸ், ஹரப்பன் மொஹஞ்சதாரோலேருந்து எடுக்கப்பட்ட ஸ்டோன் கல்ப்சர்ஸ், இதை வச்சு அவங்களுடைய ஆர்ட்ஸை வந்து நம்ம வந்து கண்டறியலாம். அவங்களுடைய கலைநயத்தை வந்து நம்ம கண்டறியலாம். இவங்க வந்து டாய் கார்ட்ஸ், ரேட்டில்ஸ், வீல்ஸு, டாப்ஸு, மார்பிள்ஸ், அப்புறம் ஹாப் ஸ்காட்சஸ், இதெல்லாம் வந்து ஹரப்பன் பீப்புள் வந்து அவங்களுடைய விளையாட்டு சாதனமாக வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபெய்த் அண்ட் பிலீஃப் சிஸ்டம், இவங்க வந்து கடவுள் நம்பிக்கையை எப்படி கொண்டு இருந்தாங்கன்னு பார்க்கலாம். The Indus people worship nature. They worship the people tree. Some of the terracotta figures appear to be mother goddess. Fire altars have been identified at Kalibangam. ஸோ இவங்க வந்து இயற்கையை தான் வந்து வழிபட ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து மரத்தை வந்து வர்ஷிப் பண்ணாங்க. ஸோ சில டெரக்கோட்டா ஃபிகர்ஸ் வந்து அன்னையா, அதாவது பெண் தெய்வமா வந்து வழிபட்டாங்க. ஐம்பூதங்களை வந்து இவங்க வந்து வழிபட்டாங்க. They buried the dead. Burial were made elaborately and evidence of cremation is also reported. The Harappan burials have pottery, ornaments, jewelry, copper mirrors and beads. These suggest their belief is an afterlife. ஸோ இவங்க வந்து நேச்சரை வந்து வழிபட்டாங்க, ஐம்பூதங்களை வந்து வழிபடுறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இறந்தவங்களை வந்து எப்படி புதைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து புதைச்சிட்டு அவங்க மேலே ஒரு கிரீமேஷன், அதாவது புதைக்கிறாங்க. அந்த இதில் வந்து அவங்களுடைய பாட்ரி, ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரி, காப்பர் மிரர்ஸ், பீட்ஸ், இதெல்லாம் வந்து அவங்களோடய சேர்த்து வந்து புதைக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க வாழ்றாங்க அப்படின்றத வந்து நம்பிக்கையாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாலிட்டி, ஸோ இவங்களுடைய அரசியல் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்மிட்டி இன் பாட்ரி, சீல்ஸ், வெயிட்ஸ் அண்ட் பிரிக்ஸ் ரிவீல்ஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த பாலிட்டி. ஸோ வந்து இவங்களுக்குள்ளேயும் ஒரு அரசியல் அமைப்பு இருந்திருக்குன்றத வந்து எதன் அடிப்படையில் வந்து நம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்ரி, அதுக்கப்புறமா வந்து சிஎல்ஸ், வெயிட்ஸ், அப்புறம் இதன் அடிப்படையில் வந்து கொண்டு வராங்க. ஸோ லேபர் மொபைலைசேஷன் வந்து இருந்திருக்கு. ஸோ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்கிற பழக்கம் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன்லேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து சிட்டி ஸ்டேட் லைக் பாலிட்டி வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்ட்ரல் அத்தாரிட்டி வச்சு ஹரப்பன் டைம்ஸ்ல வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டிஸ் வச்சுட்டு மற்ற இடங்கள்ல வந்து மைனர் சிட்டிஸ்ல வந்து ஒர்க்கர்ஸை வந்து ஒர்க் பண்ற அளவுக்கு வச்சிருந்திருக்கலாம் அப்படின்றது வந்து ஸ்டடியில வந்து தெரியப்படுத்தப்படுறது. ஆத்தர்ஷிப் அண்ட் த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். One school of thought argues that the authors of Harappan civilization were speakers of the Dravidian languages. ஸோ ஒரு ஸ்கூல் என்ன சொல்றாங்கன்னா, ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து மக்கள் வந்து டிராவிடியன் லாங்குவேஜை வந்து ஸ்பீக் பண்றவங்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் வந்து ஆர்கியூ பண்றாரு. The archaeological evidence shows movement of the Harappans to the east and the south after the decline of their civilization. Some of the Harappan people could have moved into different parts of India. However, only the decipherment of the script would give us a definite answer. ஸோ சில பேர் வந்து ஹரப்பன்ஸ்ல வாழ்ந்தவங்களாம் வந்து ஈஸ்ட் சைடும் சவுத் சைடும் வந்து அந்த சிவிலைசேஷன் டெக்ளைன் ஆன டைம்ல வந்து ஸ்ப்ளிட் அப் ஆயிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து ஹரப்பன் பீப்புள் வந்து இந்தியாவில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல இருக்கிறதுனால அவங்களோட மொழிகள் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் அப் ஆயிருக்குன்றதுல டவுட் இல்லை. ஸோ இந்த சிவிலைசேஷனும் தமிழ் சிவிலைசேஷனும் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்றாங்க. ஸோ இந்த சிவிலைசேஷன் தான் வந்து இந்தியன் ஹிஸ்டரியில வந்து ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷனே. த ஒரிஜின் அண்ட் authorship of the Indus civilization are keenly debated historical questions. The Indus script has not yet been conclusively deciphered and hence the authorship is not certain. The graffiti found on the megalithic burial boards of the South India and the place names presented are
cited to establish the relationship between Indus and Tamil cultures. ஸோ வந்து இந்த சிவிலைசேஷன் தான் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன். ஸோ இதன் அடிப்படையில் வந்து நிறைய வரலாறு கேள்விகள் எழுப்பப்பட்டு அதுக்கான வந்து டிபேட்ஸும் வந்து கலந்துரையாடப்பட்டிருக்கு. ஸோ இது கிராஃபிட்டியும் வந்து மெகாலித்திக் பரியல்ஸ் மூலியமா கிராஃபிட்டி மூலியமா எடுக்கப்பட்டு அந்த சவுத் இந்தியாவிலேருந்து எடுக்கப்பட்டு அதோட நேம்ஸும் வந்து அந்த பிளேசஸோட நேம்ஸும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கல்ச்சரும் தமிழ் கல்ச்சரும் கிட்டத்தட்ட ரிலேட்டபிள் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. The archaeological evidence points to several group of people living in Tamil Nadu and South India continuously from the Mesolithic period. ஸோ தமிழ்நாட்டிலையும் சவுத் இந்தியாலையும் வந்து மக்கள் வாழ்ந்தவங்க வந்து அப்படியே மெசோலித்திக் பீரியட் வந்து நியோலித்திக்ல இருந்து ஹராப்பன் வந்ததுனால ஸோ தமிழ் கல்ச்சரும் ஹராப்பன் கல்ச்சரும் கிட்டத்தட்ட கொஞ்சம் சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. One cannot rule out the migration of a few groups from the Indus region. More research is necessary before arriving at any definite conclusion. ஆனா ஒருத்தர் வந்து முடிவு பண்ணி இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர முடியாது. ஸோ நான் கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் தேவைப்படுது தான். The towns of ancient Tamilagam such as Arikamedu, Keeladi and Urayur that flourished are part of the second urbanization of India, and these towns are quite different from the Indus cities. So தமிழகம் ஏன்ஷியன் தமிழகமுடைய சிட்டிஸ் அரிக்கமேடு கீழடி உறையூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அர்பனைசேஷன் இந்தியாவுடைய செகண்ட் அர்பனைசேஷன் சைட்ஸ். இது வந்து இண்டஸ் சிட்டியோட கிடையாது. இது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இண்டஸ் சிட்டிஸ். இந்த மூணுமே contemporary cultures of the Indus civilization. Several groups including pastoral people, farmers and hunter-gatherers lived in the Indus region. The Indus region had villages and large towns. The population of that time was mixed. Innumerable communities and of hunters, gatherers, pastoral people and farmers from Kanyakumari to Kashmir and Gujarat to Arunachal Pradesh could have existed during this period. ஸோ pastoral people அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருந்திருக்காங்க, உழவு செய்கிறவங்க ஃபார்மர்ஸ் இருந்திருக்காங்க, ஹண்டர் கேதர்ஸ் அதாவது வேட்டையாடி உணவு சாப்பிட்றவங்களும் இருந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே வந்து இண்டஸ் ரீஜியன்ல வந்து இருந்திருக்காங்க. இண்டஸ் ரீஜியன்ல வந்து வில்லேஜஸும் வந்து உருவாகி இருக்கு. வில்லேஜஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிட்டிஸ் டவுன்ஸா வந்து டெவலப் ஆயிருக்கு. பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் அந்த டைம்ல வந்து மிக்ஸ்டப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இங்க நிறைய கம்யூனிட்டிஸ் அதாவது pastoral people, ஹண்டர் கேதர்ஸ், ஃபார்மர்ஸ்லாம் வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர், குஜராத், ஆந்திர பிரதேஷ்னு இந்த மாதிரி வந்து மைக்ரேட் ஆகி அவங்க வந்து பாப்புலேஷனை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி இந்த இனத்து ஃபார்மர்ஸ் வந்து இங்க மட்டும் தான் வாழணும், இங்க மட்டும் தான் இருக்கணும்ன்றதை தாண்டி எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க வந்து சர்வை பண்ண ஆரம்பிச்சாங்க. Their history is also equally important as culture and ecological knowledge of all these groups contributed to Indian culture. ஸோ இவங்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட கல்ச்சரும் எக்கலாஜிக்கலும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சருக்கு எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே ஒரு எப்படி சர்வை பண்ணாங்கன்றத இந்தியன் கல்ச்சருக்கு ஒரு நாலேஜா கொடுக்குறாங்க. While the Indus civilization was flourishing in the northwestern part of India, several cultures were developing in different parts of India. In the southern part of subcontinent, Kerala and Sri Lanka were given to hunting and gathering. The Harappans who had knowledge of watercrafts might have had connections and interactions with South India, but no clear archaeological evidence on this is available. ஸோ இந்த சிவிலைசேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு நார்த் வெஸ்டர்ன் பார்ட் இந்தியாவில் வந்து குறைஞ்சிட்டு வரும்போது அடுத்த கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இந்தியாவில் பல்வேறு இடங்கள்ல வந்து வேற கல்ச்சர் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. கேரளாலையும் ஸ்ரீலங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங்கும் கேதரிங்கும் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஈவன் ஹராப்பன்ஸ்க்கு வந்து வாட்டர் கிராஃப்ட்ஸ்ல வந்து ஐடியா இருந்தாலும் அதை வந்து கனெக்ட் பண்ண முடியல, சவுத் இந்தியாவோட கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அது கனெக்ட் பண்ணாங்கன்றதுக்கான எந்த ஒரு கிளியர் ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸுமே கிடைக்கல. The northern part of South India, that is Karnataka and Andhra Pradesh, had Neolithic cultures engaged in pastoralism and plug agriculture. ஸோ கர்நாடகாலையும் ஆந்திர பிரதேசத்துலையுமே வந்து பார்த்தா நார்தர்ன் பார்ட் ஆஃப் சவுத் இந்தியாவில் வந்து நியோலித்திக் கல்ச்சரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது பாஸ்டரலிசமும் ஃபிளக் அக்ரிகல்ச்சரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், மெசோலித்திக் வந்து ப்ரீ அக்ரிகல்ச்சர் பீரியட். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நியோலித்திக் கல்ச்சரில் தான் வந்து நியோலித்திக் பீரியடில் தான் அக்ரிகல்ச்சர் வந்து உள்ளே வருது. அது அக்ரிகல்ச்சர் உள்ளே வரும்போது தான் அந்த அக்ரிகல்ச்சருக்கு சார்ந்த தேவைப்படுற உயிரினங்களான ஆடு மாடு
கோழி, பன்னி எல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு பாஸ்டரலிசமும் வந்து நியோலித்திக் பீரியட்ல தான் உள்ள வருது. ஸோ எப்படி கேட்டாலும் நமக்கு இதை சார்ந்து எந்த வகையில கேள்வி கேட்டாலும் நமக்கு பதில் சொல்ல தெரியணும். Similarly, the Chalcolithic culture were prevalent in Deccan and Western India, while Neolithic culture permeated northern India, including Kashmir, Ganges Valley, and central and eastern India. Thus, India was the cultural mosaic during the time of Harappans. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சால்கோலித்திக் கல்ச்சர் வந்து ப்ரிவலண்ட் ஆக ஆரம்பிக்குது டெக்கன் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில். ஸோ நார்த் இந்தியாவில் வந்து காஷ்மீர், கங்கா, சென்ட்ரல் ஈஸ்டர்ன் பார்ட்ல வந்து நியோலித்திக் இருக்கு. இது ரெண்டுமே மீட் பண்ணும்போது ஹரப்பன் டைம்ல வந்து இந்தியா வந்து ஒரு கல்ச்சரல் ரெண்டு மூணு கல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஆன டைமா இருந்திருக்கு ஹரப்பன் டைம். டெக்லைன் எப்படி இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் முடிவுக்கு வந்ததுன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து 1900 பிசியில் வந்து டெக்லைன் ஆயிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஐடியா இல்லை, பட் சேஞ்ச் இன் கிளைமேட்டாக இருக்கலாம், இல்லை ட்ரேடு வந்து அழிவுக்கு வந்து எதனா ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம். மெசபோட்டிமாவில் வந்து மெசபோட்டிமாவோட ட்ரேடு வச்சுருந்தாங்களே அதில் வந்து எதனா வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம், இல்லை வந்து ஆறு வந்து வற்றி இருக்கலாம், வாட்டர் ரிசோர்ஸ் வந்து ஒன்று ஆறு வந்து வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிருக்கலாம், இல்லை வற்றி பஞ்சம் ஏற்பட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு ரீசனுமே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ரீசன்ல வந்து இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஃப்ளட் வந்திருக்கலாம், இன்வேஷன் ஆஃப் ஃப்ளட், அப்புறம் ஷிஃப்டிங், இல்லை எதனா போர் காரணமாக கூட இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் முடிவுக்கு வந்திருக்கலாம். ஸோ இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் சிட்டிஸ்லாம் வந்து ரீசன்ஸ் வந்து இதில் எது வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜி சர்வேல வந்து சொல்றாங்க. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் த பீப்புள் ஷிஃப்டட் டு த சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் டைரக்ஷன் ஃப்ரம் த இந்தஸ் ரீஜியன். ஸோ இந்த இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து முடிவுக்கு வரும்போது இந்த இடத்துல இருந்து அவங்க எங்க போய் செட்டில் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல வந்து போய் செட்டில் ஆகுறாங்க. ஓகே, எஸ், இதோட இந்த லெசன் முடியுது. ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் லேகான டாபிக் தான். அதுலேயும் வந்து நம்ம ஹையர் கிளாஸ்க்கான படிக்கக்கூடிய அந்த 10th 11th 12th ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிறது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். பட் ஒரு லெசன் ஒரு நாளில் முடிக்கணும், நம்ம முடிக்க முடியும். இப்போ இதை இன்னைக்கு படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் முடியாமல் போயிருக்கோம். ஐயோ இது நம்மளால முடியலையே, நம்ம எதுக்குமே ஃபிட் இல்லை அப்படின்னு நினச்சிடாம ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஹிஸ்ட்ரியா பெரிய லெசனா இப்போ 6th 7th 8th வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் முடிக்கலாம். பட் 10th 11th 12thலாம் வந்து வி கான்ட் ஏபிள் டு இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க இப்பதான் கொஞ்சம் நியூ லேர்னரா இருக்கீங்க, இந்த வருஷம் தான் டிஎன்பிசி ட்ரைன் பண்றீங்கன்ற பட்சத்துல இந்த மாதிரி ஹையர் கிளாஸ் லெசன்ஸ் எல்லாம் வந்து 2 daysக்கு ஸ்பிளிட் அப் பண்ணி படிங்க. இப்போ நாங்களுமே இப்போ உங்களுக்காக வந்து வீடியோஸ்லாம் 3 parts 2 parts தான் போடுறோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் வீடியோ வந்து கம்பல்சரி நம்ம தரோம். ஆனா எது படிச்சாலும் தரவா படிக்கணும்ன்றதுல வந்து கான்ஃபிடென்ட்டா இருங்க. இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஒரு பார்ட் வீடியோ, அடுத்த நாள் 2 பார்ட் வீடியோ. ஸோ 2 daysல நம்ம வந்து ஒரு லெசனை கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணாம நம்மளால எதுவுமே வந்து சக்சீட் பண்ண முடியாது. நம்ம கண்டிப்பா வந்து 2027ல வந்து நீங்க கவர்மெண்ட் ஆர்டர் வந்து உங்க கையில வாங்கணும். 2026 இந்த இயர் எண்ட்ல நம்ம எக்ஸாம் எழுதி 2027ல நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஆகணும். உங்களோட கனவுக்காக இங்க நாங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், உங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம எல்லாருடைய முயற்சினால உங்களோட கனவு வந்து கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஸோ எல்லாரும் நம்பிக்கையோட படிங்க. எதுவுமே நம்மளால முடியாதுன்னு எதுவுமே இல்லை. முக்கியமா பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருக்கீங்க. உங்களுக்கான கனவு வந்து நம்ம எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி செட்டில் ஆயிடணும்னு இருக்கும். அதுக்கு கண்டிப்பா டிஎன்பிசி கிங்டம் எங்களால முடிஞ்சதுக்கும் மேல வந்து உங்களுக்கு எஃபர்ட் போட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்காக பண்ண வேண்டியதெல்லாம் நாங்க கொடுக்குற ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி படிங்க, டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க, எதுலையுமே ஒரு கன்சிஸ்டன்டா வந்து படிச்சுட்டு இருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.